நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, யாரு? சம்பந்தியா இல்ல மருமகனா? சம்பந்தி, நான் தான் ராமநாதன் பேசுறேன். சொல்லுங்க. உங்க மக நம்பர் கையில இருக்கா? இருக்கு சம்பந்தி. ஏன்? அவளுக்கு ஒரு போனை போட்டு உங்க வீட்டுக்கே கூப்பிட்டுக்கங்க. இனி அவ எங்க வீட்டுக்கு தோதுப்பட்டு வரமாட்டா. சம்பந்தி, என்ன சொல்றீங்க? புரியலையா? உங்க மக எங்க வீட்டுக்கு வேணாங்கிற. சம்பந்தி, பெரிய மனுஷங்கன்னு நம்ம வீட்டுல ஏயா இருக்கோம்? நல்லது கெட்டதை பேசத்தானே. பிள்ளைங்க கிட்ட பேசினா நம்ம பேச்சுக்கு மரியாதை கிடைக்கணும். சம்பந்தி, என் பொண்ணு அப்படி என்ன பண்ணா? என் பேச்ச மீறி ஆஸ்பத்திரிக்கு போறாக. என்ன சத்தத்தையே காணோம்? காவியாவை மன்னிக்கணும். இதுக்கு முன்ன உங்க மகளை பத்தி நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா? சொல்லுங்க. இல்ல சம்பந்தி. அப்புறம் இப்ப நான் சொல்றத கேளுங்க. சம்பந்தி, நமக்கு ஒரு நாக்கு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பேசுறது பிடிக்காது. நான் போனை வைக்கிறேன். சம்பந்தி, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். சொல்லி உங்க கூடவே வச்சுக்கோங்க. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு இப்படி சொல்றோமேன்னு. என்ன பண்ண சொல்றீங்க? வேற வழி இல்ல. எல்லா நேரமும் அன்பையே காட்டுற போது சில பேருக்கு அதை மதிக்க தெரியல. சுள்ளுன்னு கோவத்தள்ளி வீசினா தான் புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு நிறைய ஜோலி இருக்கு, போனை வைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. நான் என் வீட்டுக்கு போகணும். எதுக்கு? எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். பேசாம இரு, பிரச்சனை இழுத்து வச்சிடாத. என்ன பயமுறுத்துறியா? உன்னை பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் தவிர வேற யாரும் பயமுறுத்த முடியாதுன்னு நல்லா தெரியும். நான் எங்க வீட்டுக்கு போகணும். ஏய், நீ என்ன ஸ்கூல் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? பேசாம இருடி. இப்ப வண்டியை திருப்பல. இந்தா, என்ன பைக்கா காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். பட்டுன்னு பல்லு மேலேயே அடிப்பேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அங்க போனா வேணி பாப்பா. பார்க்கட்டும். என்னது பார்க்கட்டுமாவா? அறிவை எங்கேயாவது அடமானம் வச்சுட்டியா? அவ ஒன்னையும் என்னையும் பார்த்தான்னு வச்சுக்க, நேரம் எங்க அப்பாவுக்கு போனை போட்டுருவா. பண்ணட்டும், எனக்கு என்ன? நான் எதுவும் தப்பு பண்ணல. ஏய், என்னடி வக்கீல் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ திருப்பல, நான் குதிச்சிருவேன். குதிச்சுக்க. என்ன பாக்குறவ? குதிச்சுக்க. ஏய், இருடி. நீ வேற விளையாட்டு பேச்ச கூட வேணையாக்குற. எனக்கு உங்ககிட்ட விளையாட என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. என் மூர்த்தி, வண்டியை திருப்பியா? ஒரே துயரமா இருக்கு. பெரியவனே, கதவை திறடா. பெரியவனே. ஏய் பவித்ரா. ஏய் பவித்ரா. ஏய் எருமை, அம்மா கதவை தட்டுற மாதிரி இருக்கு, போய் என்னன்னு பாரு. ஏய், கதவை திறங்கடா. ஏய், எம்பிட்டு நேரடி கதவை திறக்க? பொம்பளை பிள்ளை இப்படியா தூங்குவ? லேசா கரக்கமா இருந்தது அத்தை. சும்மா படுத்தேன். எப்படி தூக்கம் வந்ததுன்னே தெரியல. தூங்குறான் அவன். டேய் பெரியவனே. டேய்
எந்திரா. அறிவு இருக்கா உனக்கு? இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுற? உங்க அப்பா தாண்டா உன்னை எழுப்ப சொன்னாரு. என்னவா? தூக்கம் வரலையா, கடற்கரை பக்கம் போகணும்னாரு. என்னாச்சு? அப்பாவுக்கு மனசு எதுவும் சரியில்லையா? உன் தம்பி ஒரு புள்ளைக்கு தாலி கட்டியிருந்தா பரவாயில்ல, அவன் தொல்லைக்கு தானே தாலி கட்டியிருக்கான். அப்பா கிட்ட வாக்குவாதம் எதுவும் பண்ணானா? அமுக்குடி கழுத, அவ என்னைக்கு நேரடியா பேசிருக்கா. அதான் அடிமை ஒருத்தன் இருக்கான்ல, அவனை உசுப்பி விட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாப்பா. எம்புட்டு நாளைக்கு இந்த சேட்டை நானும் பாக்குறேமா. அப்பாங்க கீழே ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காருடா. சரி வரேன்னு போய் சொல்லு. ஏய், சாய் எடுத்துட்டு சேது, வேணிய போய் பாருடா. லூசாமா நீ? நேரம் என்னாச்சு? இப்ப இல்லடா, அப்பப்போ ஒரு 8 போய் அவளை பாருன்னு சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம். அப்படிலாம் விட்டேத்தியா பேசாதடா, அவங்களுக்கு அப்புறம் பயம் விட்டுரும். நாம அப்பப்ப போக வர இருந்தாதான் அவங்களுக்கும் நெஞ்சில கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம வேணியும் சந்தோஷமா இருப்பாடா. ஐயோ, உன் கூட ரொம்ப அக்கப்போரா இருக்குமா. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. என்ன பொம்பளை புள்ளைய பெத்துட்டு ஏன் பொழப்புதான் நாறுது. ஒண்ணுக்கு 2 அண்ணன்க இருந்தும் என்ன பிரயோஜனம்? நான் தான் சொல்றேன்ல. என்னத்த சொல்ற? எப்பவும் போல போறேன்ப, அப்புறம் போக மாட்டேன். அதெல்லாம் போறமா. முதல்ல நீ கீழே போ. அப்பாட்ட நான் வரேன்னு சொல்லு. நான் வரேன், போமா. மா, வேணிட்டு எப்ப பேசுன? நேத்து என்கிட்ட பேசினாடா, சொரத்தே இல்லாம பேசினா. சரி, அடுத்த தடவை பேசுனா அண்ணா அவளை பாக்குறேன்னு சொல்லு. சரி. என்ன சவுண்ட் இறங்குது? சரிடா. சரி போ, அப்பாட்ட வரேன்னு சொல்லு. ஏய் எருமை, எங்க அப்பா அங்க நிம்மதி இல்லாம கிடக்குறாரு. என் தங்கச்சிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என் அம்மா வர புலம்பிட்டு கிடக்கு. உனக்கு தூக்க வேண்டிய கிடக்காடி? இல்ல மாமா, ஒரு மாதிரி தலை சுத்தலா இருந்துச்சு. சாகலை இல்ல, மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏய், நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ தூங்கவே கூடாது. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ரொம்ப கிறக்கமா இருக்கு மாமா. தூங்குன இன்னைக்கு முழுக்க இங்க முட்டி போட வச்சிருவேன். என்ன? தூங்கல மாமா. ஓ, போய் என் பேண்ட் எடுத்துட்டு வா. போய் மூஞ்சி கழுவு. மூஞ்சி கழுவிட்டியா? அப்படியே கீழே போய் அடுப்ப பத்த வச்சு சூடா ஒரு டீய போடுற. டீ யாருக்கு? எனக்கு. நான் திரும்பி வந்து எப்ப தூங்க சொல்றனோ அப்பதான் தூங்கணும். புரியுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா. மீனாட்சி, உள்ள போ. ஏங்க? போயேன் ப்ளீஸ். பிள்ளைங்களை உள்ள கூப்பிட்டு பேசுங்க. மாப்பிள்ளை ஏதாவது நினைச்சுக்க போறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. போ. அப்பா. இங்கேயே வந்த? அப்பா, நீங்க கல்பனாக்கு என்ன ஆச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருப்பீங்க. எனக்கு தெரியும். அவ நல்லா இருக்காப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல.
என் குடும்பத்துக்கு இப்போ இது தேவையில்லாத விஷயம். மாமா என்ன மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? வாழ்க்கை பேச வைக்குது மாப்பிள்ள. நீங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? கல்பனாவை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம்ப்பா. இங்க வர்றேன்னு சொன்னீங்களா? அது போய் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்ப போ, போய் சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்த பிறகு வா. இனிமே அவருக்கு தெரியாம அவர் பர்மிஷன் இங்க வரக்கூடாது. கிளம்பு. மாமா நீங்க செய்யறது சரியா? நான் இதை செய்ய தவறுனா நாளைக்கு உங்க அப்பா முன்னாடி நான் கைகட்டி நிக்க வேண்டி வரும். நீங்க ஏன்பா நிக்கணும்? உன்னை பெத்தவங்கிறதுனால. மாமா மாப்பிள்ள, நீங்க உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணாம இருங்க. ஆனா அவ செய்யறது சரின்னு என்னால ஒத்துக்க முடியாது. உங்க அப்பா முன்னாடி குற்றவாளி என்னால நிக்க முடியாது மாப்பிள்ள. ப்ளீஸ் இவளை கூட்டிட்டு போங்க. அப்பா இனி நான் இங்க வரக்கூடாதுல்ல? குட் நைட். அப்பா அழாத காவியா, போலாம். அழாதன்றல, வா. வா. என்னது இது? ஒரு வார்த்தை நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்த மாதிரி நேரத்துல தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் வரும். தனியா எதுவும் செய்யாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு எதுவும் ஆகாது. என் குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சு போச்சு. கடவுள் காவிய ரூபத்துல வந்து என் குழந்தையை காப்பாத்திட்டாரு. அவ நல்லா இருக்கணும். அவ மனசு போல குலம் விளங்க புள்ள பெத்து 100 வருஷம் இருக்கணும். தலை சுத்துது, அப்பப்ப கிறக்கமாயிடுறேன், வாந்தி வருது. ஆனா அதுக்கெல்லாம் சிரமம் பார்த்தா முடியுமா? சும்மாவே தாயாயிட முடியுமா? இந்த சிரமத்துக்குள்ளதானே யாராலையும் அடைய முடியாத பெரிய சந்தோஷம் ஒழிஞ்சு கிடக்கு இல்லையா வள்ளி? பொம்பளை புள்ள பிறந்தா காவியான்னு பேர் வச்சு போடுவேன். ஆம்பளை பையனா அந்த பேரு சொல்லி கூப்பிட முடியாதுல்ல. என்ன சிரிக்கிற? பைத்தியம் மாதிரி பேசுறேனா? இல்ல, டாக்டர் சொன்னாங்க வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில ஒத்தனம் கொடுக்கற மாதிரி வயித்தை கழுவணுமா. புள்ளைக்கு எதுவும் சுட்டுப்படாதுல்ல? அதெல்லாம் ஆகாது. உனக்கு எப்படி தெரியும்? அது அம்மா சொல்லிருக்காங்க. எங்க மாமியாரா? ஆஹா, எங்க அம்மா. ஓ சரி, நான் ரூமுக்கு போறேன். நான் கூட வரட்டுமா? வேணாம் வேணாம், நீ சுடு தண்ணி வச்சு கொண்டு வா, நான் சமாளிச்சு போயிடுறேன். சரி. எனக்கு அந்த மாத்திரை வேணும்.
என் பிள்ளைய யார் பெத்து தரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். கூட இருந்தவ பூரா பிள்ளைய பெத்து கொண்டு வந்து கொடுத்தா என் சொத்தெல்லாம் என்னடி ஆகுறது? வள்ளி, தண்ணி கொதிச்சு போய் கிடக்கு. கவனம் எங்க இருக்கு? அது நானும் கொஞ்ச நாளாவே பாக்குறேன், நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். தனியா நிக்கிற, எங்கேயோ வெறிச்சு பாக்குற, மனசுக்குள்ள எதையோ போட்டு உழப்புற. எம்பிட்டுனாலதான் உண்மையை ஒளிச்சு வைப்பேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வா. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே அவருக்கு தெரியாம அவர் பர்மிஷன் அமைக்க வரக்கூடாது. காவியா அழாத. சொன்ன கேளு காவியா, அழாத. என்ன, நான் அழவும் கூடாதா? அழக்கூடாது. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் கீழே இறங்குறப்போ சத்தம் இல்லாம என் உசுருக்குள்ள கத்தி இறங்குதுடி. உன்னைய தோல்ல சாச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்ல மனசு துடிக்குது. ஆனா உன்னை தொடக்கூடாதுல்ல. அம்பட்டு பெரிய பாவினா. ஆமா, பாவிதான். எல்லாம் நடிப்பு. நீ காட்டுறது அன்பு இல்ல, என்ன மயக்க நடத்துற நாடகம். என்னைய கெட்டவன்னு சொல்லு, அயோக்கியன், கொலைகாரன், எது வேணாலும் சொல்லு. ஆனா என் காதலை குறை சொல்லாது. அது தங்கம் மாதிரி. அதான் நீ வார்த்தைய தீயா வீசி கொளுத்துறப்பெல்லாம் பட்டு போகாம அப்படியே நிக்குது. ஏய், உன் வார்த்தை கேட்டதும் அப்படியே வளைஞ்சு உன் மடியில விழுந்த அழுக வேற ஆள பாரு. நான் காவியா. வலிக்குதறி. நெசமாலுமே தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குதறி. சத்தியமா நெஞ்சில கத்தி இருக்கிற மாதிரி துடிச்சு சாவரேண்டி. எல்லார்கிட்டயும் அன்பை கொட்டுற நீ என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி குரூரமா இருக்க? முன்னாலதான் முதல்ல என்ன மட்டும் அழ வச்ச, அப்புறம் மொத்த குடும்பத்தையும் அழ வச்ச. எந்த குடும்பத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணணும், அந்த குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்சு நடிச்சு நடிச்சு அவங்கள எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல்ல. இத பார், நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீதான் உன் வீட்டுக்கு போகணும்னு நான் கூட்டு போனேன். பேசாத. ஏன், எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னன்னு சொல்ற? ஏன் அவளை விரட்டுறீங்க? இது அவ வீடு தானேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? நான் எங்க தான் பேசிருக்கேன்? எங்க அப்பா முன்னாடி அப்படித்தானே ஊமையா நிக்கிறேன். நான் உன்னை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதைத்தான் செய்யறேன். நீ என்ன செஞ்சாலும் நான் பக்கத்திலேயே துணையா நிக்கிறேன். நீ என் பக்கத்துல நிக்கிறது துணையா இல்ல, வினையாத்தான் இருக்கு. ஏய், எனக்கும் கோவம் வரும் காவியா. என்ன பண்ணுவ? தெரியல. ஆனா உன்னைய கை நீட்ட கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டேன். அத்த சொல்லுங்க அத்த. சாரிங்க மாப்ள. ஐயோ, என்னத்த நீங்க? காவியா அழுதுட்டு இருக்கால. இங்க நிலைமை அப்படி. மகளையும் மருமகனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியல. பரவாயில்லைங்க அத்த. காவியாட்ட பேசுறீங்களா? கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தா காவியா, அம்மா பேசுறாங்க, புடி.
காவியா பேசு. ஹலோ காவ்யா, அதான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன ஏதாவது தண்டனை மிச்சம் மீதி இருக்கா? எனக்கு மட்டும் வலி இல்லையா? என் மக கண்ணீரை பாக்குறதுக்கு எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்குமா? காவ்யா, அப்பா உன் நல்லதுக்காக தான் சொல்றாரு. எதுமா நல்லது? உங்களால பார்க்காம பேசாம அனாதை மாதிரி. காவ்யா, அப்புறம் என்ன? எனக்குன்னு யார் இருக்கா?